ஹலோ, என் பேர் மீனா. நான் வந்து மதுரை பிரான்ச்சில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து 2022ல் என்னோட பிஜி முடிச்சதுக்கப்புறம் வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு பேசிக் பிரான்ச் வந்து பிரவீன்யா மேம், விக்னேஷ் சார், பூர்ணா சார் இவங்க தான் எடுத்தாங்க. அவங்க வந்து குவான்ஸ், ரீசனிங் எல்லாமே நல்லா சொல்லி தந்தாங்க. நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தடவை எழுதும் போதே எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வரைக்கும் நான் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து 1 மார்க்கில் போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே நீ ப்ரிப்பேர் பண்ணு, உனக்கு நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக கிடச்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. நான் இந்த வருஷம் வந்து எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து கனரா பேங்க் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த பேங்க்கே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் 2 ஜாப் கிடச்சிருக்குது. இன்ஸ்டிடியூட்டில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து எனக்கு டீச் பண்ணும்போதே நல்லா தான் சொல்லி தந்தாங்க. பேட்ச் டைமிங் முடிச்சதுக்கப்புறமும் லஞ்சுக்கு அப்புறம் வந்து மேலே லேபில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டடி ஹால்னு ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் டவுட்ஸ்லாம் கேட்டால் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு வந்து வர டைமே அவங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அப்பயும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் போது கூப்பிடும்போது எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆனாலும் உட்காந்து நாங்கள் இருக்கிற டவுட்லாம் எந்த சம்லாம் கேட்குறோமோ அந்த சம்லாம் உட்காந்து சொல்லி தந்துட்டு தான் போவாங்க. ஸோ எனக்கு இப்படி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வெராண்டா ரேஸ் டீம். அதாவது நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 40 வருஷமாக வேலை பார்த்து டெப்டி கலெக்டராக இருந்து சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆனேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக வந்து குழந்தைகளுடைய படிப்பு அதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா வருவாய்த்துறையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் முன்னால் நின்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஃபேமிலியை பற்றி கவனிக்கிறதுல பெருசாக இது இருக்காது. என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி தான் வந்து 2 குழந்தைகளுக்கும் மிகவும் உற்சாகம் கொடுத்து அவங்கள இப்போ என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் பொதுவாக சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு பேரண்ட்டு அல்லது ரிலேட்டிவ்ஸு யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபயர் இருக்கணும். இருந்தால் அவங்க ஈஸியாக ஜெயிக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. நான் என்னோட பிரதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து இந்த ஒரு 1.5 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணதில் நான் ஒரு 20 எக்ஸாம்ஸ் கிட்ட நான் அட்டன் பண்ணியிருப்பேன். சாட்டர்டே சண்டே அப்படின்னு நான் வந்து வாரம் மாதம் ஃபுல்லாக நான் எக்ஸாம் எழுத போயிட்டே இருப்பேன். இவே தான் வந்து என்னை ட்ராப் பண்ணுவான். ட்ராப் பண்ணிட்டு இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்லாம் பிஓ எக்ஸாம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு 5 ஹவர்ஸ் உள்ளே எக்ஸாம் ஹால்லே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இவன் வெளியில் வந்து எனக்காண்டி உட்காந்துருந்து 5 ஹவர்ஸ் உட்காந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவான். ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வந்து சண்டே இவன் ஃப்ரீ டைமில் வந்து இவனுக்கு கிடைக்கிறதே இவன் வேலை பார்க்குறான். சண்டே மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். அதுலேயும் எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம்காண்டி வாரம் எனக்கு அலைஞ்சு எல்லா எக்ஸாமுக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணான் இவன். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எக்ஸாமே ஐபிபிஎஸ் பிஓ அட்டன் பண்ணியிருந்தா. அப்போ வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனால் ஃபஸ்ட் டைமே. பட் ஆனால் அது 1 மார்க்னால போச்சு. பட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஓகே போயிருந்தா பரவாயில்ல, 1 மார்க் தானே, நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணி ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெராண்டா ரேஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறது என்னென்னா, அவளோட அந்த ஸ்பார்க்கும் அந்த இக்னிஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு புஷ் கொடுத்ததுக்காக நான் வந்து வெராண்டா ரேஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ்.